السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا ومولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وما أمروا إلا ليعبدوا الله مخلصا له الدين. قال النبي صلى الله عليه وسلم: إن الله لا ينظر إلى أجسامكم ولا إلى صوركم ولكن ينظر إلى قلوبكم وأعمالكم، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தாரம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பெற்றும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் மாபெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 5ஆம் நாள் தராவீகை முடித்தமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்று கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு எண்ணத்தின் ஏற்றம். எண்ணங்களினால், நிய்யத்தினால் என்னென்ன உயர்வுகள் ஏற்படுகிறது என்பதை பற்றிய ஒரு தலைப்பு. அபி யஸீத் மான் இப்னு யஸீத் இப்னு அல்-அக்னஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இது ஒரு சிறப்பான ஒரு அறிவிப்பு. காரணம், மான் என்று சொல்லக்கூடிய அறிவிப்பாளரும் சஹாபி, அவருடைய தந்தை யஸீத் அவரும் சஹாபி, அவருடைய தந்தை அக்னஸ் அவரும் சஹாபி. மகன், அத்தா, அத்தாட அத்தா, 3 பேரும் சஹாபிகள். ஒரு வித்தியாசமான அறிவிப்பு. இப்படி ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த குடும்பத்துக்கு தந்திருக்கிறார். அந்த மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள்: கால் கான அபி யஸீது அஹ்ரஜ தனானீர யதஸத்தகு பிஹா. என்னுடைய தந்தை யஸீத் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு சில தீனார்களை சதக்கா செய்வதற்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு போனார். ஃபவலஅஹா இந்த ரஜுலின் ஃபில் மஸ்ஜித். அங்க சதக்கா கொடுக்கக்கூடிய யாருமே, வாங்கக்கூடிய யாருமே இல்லை. அதனால அங்க இருந்த ஒருத்தர்ட்ட, இந்தாங்க இதை யாராவது வந்தா சதக்காவாக கொடுத்துருங்கன்னு சொல்லி கையில கொடுத்துட்டு வந்துட்டார். ஃபஜித்து, கொஞ்ச நேரத்துக்கு பின்னாடி நான் பள்ளிவாசலுக்கு போனேன். ஃபஅഖதுஹா, கொடுத்தவர் என்ன செஞ்சாரு, என் கையில தந்துட்டார் அந்த காசை. ஃபஅதைதுஹு பிஹா, நான் அதை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். எங்க அத்தாட்ட வந்து சொன்னேன், நான் பள்ளிவாசலுக்கு போனேன், எனக்கு நேச்ச கொடுத்தாங்கன்ற மாதிரி, எனக்கு இவ்வளவு காசு கொடுத்தாங்க அப்படின்னு அத்தாட்ட சொன்னவொன்னு அத்தா கோவம் வந்துச்சு. எவ்வளவு கொடுத்தாங்க? இவ்வளவு. அது நான் கொடுத்துட்டு நீ ஏன் வாங்கிட்டு வந்த? நான் உனக்கா கொடுத்தேன்? நான் யாருக்காவது சதக்கா சேட்டுன்னு சொல்ல கொடுத்துட்டு வந்தேன், நீ போய் வாங்கிட்டு வந்து நிக்கிறியே அப்படின்னு இவர் மகன்கிட்ட சண்டை போடுறார். அப்போ இல்ல இல்ல அதெல்லாம் முடியாது, அது எப்படி, எனக்குலாம் அவர் தந்தாரு, நான் தான் வச்சுக்குவேன் அப்படின்னு இவர் சொல்ல, அவர் சொல்ல, ஃபகாஸம்துஹு இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 பேரும் வாங்க ரசூலுல்லாஹ்ட்ட போய் தீர்ப்பு கேட்போம்னு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்தாங்க. ஃபகால, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க: லக மா நவைத யா யஸீத் வ லக மா அகல்த யா மான். யஸீத் அவர்களே, நீங்கள் என்ன நிய்யத்து செய்தீர்களோ அது உங்களுக்கு கிடைத்து விட்டது. மான் அவர்களே, நீங்கள் எதை பெற்றுக் கொண்டீர்களோ அது உங்களுக்கு கிடைத்து விட்டது. நீங்க என்ன நிய்யத்து செஞ்சீங்க? யாருக்காவது சதக்கா கொடுக்கணும்னு நியத்து பண்ணீங்க, அது நிறைவேறிடுச்சு. நீங்க யாருக்கோ சதக்கா செய்ததனுடைய நன்மை உங்களுக்கு கிடைச்சிருச்சு. காரணம் என்னன்னா, மகனுக்கு அத்தா சதக்கா செய்ய முடியாது, கடமை மகனுக்கு கொடுக்கிறது. மகனுக்கு அத்தா கொடுப்பது கடமை, அத்தாவுக்கு மகன் கொடுப்பது கடமை, சதக்கா கொடுக்க முடியாது. இது சதக்காங்கிற எண்ணத்துல நான் கொடுத்துட்டு வந்தேன், அதனால நீ ஏன் வாங்கிட்டு வந்தேன்னா அவர் சண்டை பிடிச்சார் அந்த தகப்பனார். அப்ப நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பரவாயில்ல விடுங்க, நீங்க என்ன நிய்யத்துல கொடுத்தீங்க? அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்ன்ற நிய்யத்துல தானே அந்த எண்ணம் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டுருச்சு, உங்களுக்கு சவாப் கிடைச்சிருச்சு. நீங்க போன இடத்துல உங்களுக்கு லாபமா கிடைச்சது, நீங்க எடுத்துட்டு போய்கிட்டே இருக்கலாம்.
அது உங்களுக்கு உள்ளது என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். புகாரியில் இடம்பெற்றிருக்கிற இந்த ஹதீஸ் மிக தெளிவாகவே எண்ணத்தின் அடிப்படையில் தான் கூலிகள் வழங்கப்படுகிறது, எண்ணம் மிகப்பெரிய ஏற்றத்திற்கு வழிவகுக்கிறது என்பதை காட்டும். அதே போல சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் 10 நபர்கள் சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டார்கள். உலகத்தில் வாழும் போதே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை பார்த்து இவர் சொர்க்கவாதி என்று சொல்லப்பட்டவர். அதில் ஒரு ஆள் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா. எவ்வளவு பாக்கியமுள்ள ஒரு சஹாபி. உலகத்திலேயே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயால நீங்க சொர்க்கவாதி என்று சொல்றதா இருந்தா சும்மாவா? நம்மளை சொன்னா என்ன ஆட்டம் போடுவோம்? நம்மளை மட்டும் யாரோ வந்து நீங்க சொர்க்கவாதி அப்படின்னு சொல்லிட்டா நாளையிலேருந்து என் தலை மேல இருக்கும், தலை எப்போதும் மேல தானே இருக்கு, காலு மேல இருக்கும், தலை கீழே இருக்கும். தலைகீழ நடக்காரு பாருங்களேன். அந்த வார்த்தையை சொன்ன உடனே எப்படி மாறி போயிட்டு பார்த்தீங்களா? தலைகீழ மாறி போச்சு வார்த்தையெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு நிலை சாதாரண நம்மவர்களுக்கு. ஆனால் சஹாபாக்களை பொறுத்தவரை நீங்க சொர்க்கவாதின்னு சொன்னா கூட அவங்களுக்கு இன்னும் அதிகமான ஈமான் வந்ததே தவிர கொஞ்சம் கூட பெருமை எட்டி பார்க்கவே இல்லை. சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு தடவை நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்கள். ஹஜ்ஜத்துல் வதாவுடைய சந்தர்ப்பத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள நலம் விசாரிப்பதற்காக வர்றாங்க. அப்ப சாத் பின் அபி வக்காஸ் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் இன்னி கத் பலக பி மினல் வஜ்இ மா தரா. யா ரசூலல்லாஹ் நீங்க பாக்குறீங்களா நான் என்ன பாடுபடுறேன்னு, இவ்வளவு கஷ்டப்படுறேன், எனக்கு பயங்கரமான அதாபு வேதனையா இருக்கு. வ அன து மாலின், ரொம்ப செல்வம் எனக்கு இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ் நான் இப்ப நல்ல பெரிய பணக்காரன். வலா எரிசுனி இல்லா இப்னத்துன் லி, ஆனா எனக்கு இருக்கிறதோ ஒரே ஒரு பொம்பளை புள்ள தான். பெரிய செல்வம் தான் நானு, எனக்கு ரொம்ப சொத்துக்கள்லாம் இருக்கு, ஆனா எனக்கு ஒரே ஒரு பெண் பிள்ளை மட்டும்தான் இருக்கு. அஃப அத்தஸத்தகு பி சுலுஸை மாலி, யா ரசூலல்லாஹ் என்னுடைய சொத்தில் 2/3 பகுதியை நான் சதக்கா செய்து விடத்தா? யாரு சொர்க்கம்னு முடிவாயிடுச்சு. இனி ஒரு சதக்கா செஞ்சாலும் சரி சதக்கா செய்யட்டாலும் சரி சொர்க்கம் தான். அப்ப இருக்கிறத பேசாம பிள்ளைட்டு கொடுத்துட்டு போலாமா இல்லையா? நாமளும் அப்படித்தானே பண்ணுவோம். ஆனா என்ன செஞ்சாங்க? அதனாலதான் இவங்க சொர்க்கம்னு சொல்லப்பட்டுச்சு. அந்த கடைசி நேரத்திலேயும் கூட சொர்க்கம் கடமை என்று தெரிந்தும் கூட இந்த எண்ணம் தான் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது. எனக்கு ஒரு புள்ளதானே இருக்கு, ரொம்ப காசு பணம்னா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பரக்கத்தா தந்திருக்கிறான், அதனால என் சொத்தை 3 பங்கு வச்சு 1 பங்கை என் பிள்ளை கொடுத்துடுறேன், மீதி 2 பங்கு நான் சதக்கா செய்தவா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லா அப்படிலாம் ஒண்ணு செய்ய வேணாம் அப்படின்ட்டாங்க. திரும்ப அவர் கேட்கிறாரு, ஃபகுல்து ஃபஷத்ரு யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ் அப்ப நான் பாதி சொத்தை சதக்கா செஞ்சிரவா? 3 வகையா கேள, 2 பங்கா வச்சு பாதி சொத்தை நான் சதக்கா செஞ்சிரவா? அப்பவும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, லா அதெல்லாம் வேணாம். மறுபடியும் இருக்கிற யா ரசூலல்லாஹ் ஃபசுலுசு, 3ல 1 பங்கையாச்சும் சதக்கா செய்யட்டுமா? 3ல 2 பங்கை என் பிள்ளைக்கே கொடுத்துடுறேன், ஒரே ஒரு பங்கை மட்டும் என்ன செய்ய சதக்கா செய்யறவா அப்படின்னு கேட்க நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களாம், அஸ்ஸுலுசு வஸ்ஸுலுசு கஸீர், 3ல 1 பகுதியா? 3ல 1 பகுதிங்கிறது ஜாஸ்தி தான் அப்படின்னாங்களா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டு, இன்னக அன் ததர வரசத்தக அக்னியா கைரும் மின் அன் ததரஹும் ஆலத்தன் யதகஃபஃபூன அன்னாஸ். சாத் பின் அபி வக்காஸ் அவர்களே, நீங்கள் இருக்கிற காசையெல்லாம் சதக்கா செஞ்சுட்டு உங்களுடைய பிள்ளைகளை நடு ரோட்ல பிறரிடத்தில் கையேந்துபவர்களாக விட்டுவிட்டு செல்வதை விட அவர்களை பணக்காரர்களாக விட்டுவிட்டு செல்வதே சிறந்தது. இருக்கிற காசெல்லாம் அங்க கொடுத்துருவா இங்க கொடுத்துருவான்னு கேட்கிறீங்க, நியாயம்தான். ஆனாலும் உங்க பிள்ளையினுடைய விஷயத்தையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிள்ளைக்காக வேண்டியும் கொடுத்துட்டு போங்க. இருக்கிற உங்க சொத்தை எல்லாத்தையும் நீங்களே காலி பண்ணிட்டு பிள்ளைக்கு ஒண்ணும் இல்லாம போயிடாதீங்க. அவன் பிறரிடத்தில் போய் கையேந்துபவனாக அவனை ஆக்கிடாதீங்க. நீங்க உங்களுடைய வராசத்துகளை உங்களுடைய வாரிசுகளை வசதி படைத்தவர்களாக விட்டுவிட்டு செல்வதே சிறந்தது என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்க அப்படின்னா, நம்ம வெளியில கொடுத்தாதான் சதக்கா, நம்ம வெளியில கொடுத்தாதான் நன்மை அப்படினே நினைச்சுக்கிறீங்க போல தெரியுது என்பதை போல, வயின்னக லன் துன்ஃபிக நஃபகத்தன் தப்தகி பிஹா வஜ்ஹல்லாஹ் இல்லா உஜிர்த அலைஹா ஹத்தா மா தஜ்அலு ஃபீ ஃபிம்ரஅதிக. நீங்கள் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி செய்கிற எல்லா சதக்காவுக்கும் உங்களுக்கு கூலி உண்டு. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை செய்கிற எல்லா காரியத்துக்கும் உங்களுக்கு கூலி உண்டு. அது நீங்கள் உங்களுடைய மனைவியினுடைய வாயில் வைக்கிற உணவுக்கும் கூட என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
மனைவியை கட்டிட்டு வந்துட்டா அவளுக்கு சாப்பாடு கொடுக்கிறது கடமை, கொடுத்து தான் ஆகணும். ஆனால் அதை கூட அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக என்கிற எண்ணத்தில் நிய்யத்தில் கொடுக்கிற போது அதற்கும் உங்களுக்கு கூலி உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். முஸ்லிமுடைய 1628வது இது பதியப்பட்டிருக்கிறது. அதே போல இப்னு மாஜாவுடைய 1371வது ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ருப்ப சாயிமின் லைஸ லஹு ஹல்தும் மின் ஸௌமிஹி இல்லல் ஜூஉ வல் அத்ஷ். எத்தனையோ நோன்பாளிகள் இருக்கிறார்கள், அந்த நோன்பாளிகள் பசித்திருக்கிறார்கள், தாகித்திருக்கிறார்கள் என்பதை தவிர அவர்களுக்கு எந்த பிரயோஜனமும் அந்த நோன்பினால் ஏற்படுவதில்லை. ருப்ப காயிமின், எத்தனையோ இரவில் நின்று வணங்கக்கூடியவர்கள், லைஸ லஹு ஹல்தும் மின் கியாமிஹி இல்ல ஸஹரு வன் நஸபு. நைட்ல முழிச்சிட்டு இருக்கிறதும் கால் கடுக்க நிற்பதையும் தவிர வேற எந்த பிரயோஜனத்தையும் அவர்கள் அடைந்து கொள்வதில்லை. எப்ப அல்லாஹ்வுக்காக என்கிற எண்ணம் அவர்களிடத்தில் இல்லாமல் போனார். நோன்பு வச்சார் ஒருத்தர், ஆனால் அல்லாஹ்வுக்காக வைக்கிற, பிறருக்காக வைத்தால் அவர் வெறுமன பட்டினி கிடந்தார் என்று பொருள். ஒருத்தர் நின்று தொழுதார், அல்லாஹ்வுக்காக என்று அல்ல, பிறர் பார்வைக்காக அவர் நின்று தொழுதால் அவருடைய நின்றார், அவர் டைம் வீணடித்தார் என்பதுதான் பொருளே தவிர அவருக்கு அதனால் கூலி கிடைக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒருவர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னி அத்தஸத்தகு பிஸ்ஸதகா, நான் சில தான தர்மங்கள்லாம் செய்றேன், ஃபஅல்தமிசு பிஹா வஜ்ஹ அல்லாஹ், உண்மையிலேயே அந்த தர்மங்களை கொண்டு அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை தான் நான் நாடுறேன், நினைக்கிறேன். வஅஹப்பு அய்யுகால கைருன், கூடவே இன்னொரு பழக்கம் எனக்கு இருக்குது. இப்படி நான் சதக்கா செய்யும் போது அல்லாஹ்வுக்காக தான் சதக்கா செய்வேன், இருந்தாலும் பார்க்கிறவங்க இவர் கொஞ்சம் நல்லவர் அப்படின்னு சொல்லணுங்கிற ஆசையும் எனக்கு இருக்கு. பார்க்கிறவங்க என்ன செய்யணும், இவர் நல்ல வசதியான ஒரு நல்ல சரக்கெல்லாம் நல்ல தான தர்மங்கள்லாம் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல கொடுப்பாரு அப்படின்னு 2-3 பேராவது சொல்லணும்னு என்ன செய்யறானா எதிர்பார்க்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொன்னபோது ஃபனஸரத் ஹாதிஹில் ஆயா, அப்போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்துல் ஃபுர்கான் 25வது அத்தியாயத்தினுடைய 23வது ஆயத்தை இறக்கி வைக்கிறான். ஃபமன் கான யர்ஜு லிகா ரப்பிஹி ஃபல்யஅமல் அமலன் சாலிஹா, யார் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடுகிறார்களோ அவர்கள் நல் அமல்களை செய்யட்டும். வலா யுஷ்ரிக் பி இபாதத்தி ரப்பிஹி அஹதா, அதே சமயத்தில் அல்லாஹ்வுடன் அவர்களுடைய இபாதத்தை வணக்கங்களை ஷிர்க் வைத்து விட வேண்டாம், அல்லாஹ்வுடன் இணை வைத்து விட வேண்டாம் என்கிற ஆயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இறக்கினான். என்ன பொருள்? சதக்கா செய்தது சரி, அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி என்று செய்ததும் சரி. மூணாவது ஒரு நினைப்பு வந்துச்சே, பார்க்கிறவனா நம்மள நல்லவன் சொல்லணும், பார்க்கிறவனா என்ன சொல்லணும், நம்மள பெரிய கொடை வல்லன்னு சொல்லணும் என்கிற இந்த எண்ணம் வந்ததே, இந்த எண்ணம் தவறு என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வஹீயின் மூலமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்துக் கொடுத்தார். ஹுக்கமாக்கள் 6 விஷயங்கள், இந்த 6 விஷயங்கள் இன்னொரு 6 விஷயம் இருந்தால் மட்டுமே பிரயோஜனம் கொடுக்கும் என்று ஒரு சில பட்டியலை நமக்கு தருகிறார்கள். உதாரணமா அல் ஹவுஃபு தூனல் ஹதுர், ஒருத்தர் சொல்றார், நான் அல்லாஹ்வை பயப்படுறேங்க, எனக்கு அல்லாஹ் மேல பயம் இருக்குங்க, நான் அல்லாஹ்வை பயப்படுறேன், எனக்கு அல்லாஹ் மேல பயம் இருக்கு, அல்லாஹ் என்ன செய்வானோன்னு நான் பயப்படுறேன் அப்படின்னு சொல்றார். ஆனா பாவங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். பயம் இருக்குதுன்னு சொல்றாரு, ஆனா என்ன செய்யறாரு, பாவங்கள் செய்து கொண்டே இருக்கிறார். இப்ப இவர் பயம் இருக்குதுன்னு சொல்றாரு இல்லையா, இந்த பயத்துக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? பயம் இருக்குன்னு சொல்றாரு, வாய் சொல்லுது, ஆனா என்ன இல்ல, செயல்ல இல்ல. ஏன் செயல்ல இல்ல அப்படின்னா, இவர் மேல மேல பாவம் செஞ்சுட்டே இருக்கிறார். இவருக்கு அல்லாஹ்வுடைய பயம் இருந்திருந்தா எது வராது, பாவம் செய்யக்கூடிய நிலை வராது, இவர் பாவம் செய்ய மாட்டார். அப்ப தொடர்ந்து பாவம் செய்கிறார் என்றால் அல்லாஹ்வுடைய பயம் இல்லைன்னு அர்த்தம். எப்ப பாவத்தை இவர் விடலையோ அப்ப இவர் என்கிட்ட அல்லாஹ்வுடைய பயம் இருக்கு, அல்லாஹ்வுடைய பயம் இருக்கு என்று சொல்வது பொய். அதே போல அல்லாஹ்வுடைய தேட்டம், அல்லாஹ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை இருக்கு? நான் அதை செஞ்சிருக்கேன், இதை செஞ்சிருக்கிறேன், அல்லாஹ் நிச்சயமா என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருவான், அல்லாஹ் அப்படி செஞ்சிருவான் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு.
ஆனா வெறும் நம்பிக்கை மட்டும்தான் இருக்குதே தவிர அவரிடத்தில் தொழுகை இல்ல, நோன்பு இல்ல, ஜக்காத் இல்ல, ஒண்ணுமே இல்ல, அமல்கள் இல்ல. அமல்கள் இல்லாம வெறுமனே எது மட்டும் இருக்கு? நம்பிக்கை மட்டும் இருந்தால் இந்த அமலை கொண்டு, இந்த நம்பிக்கையை கொண்டு அவருக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடைக்காது. உண்டா? நம்பிக்கை இருந்திருந்தா அல்லாஹ் நமக்கு செய்வான் என்கிற ஆசை இருந்திருந்தால் அவர் என்ன செஞ்சிருக்கணும்? அல்லாஹ்வை வணங்கி இருக்கணும். அல்லாஹ்வுடைய வணக்கத்தின் பக்கம் அவர் தேவையா இருக்கணும். அல்லாஹ்வை அவர் அதிகமாக புகழ்ந்திருக்கணும். அது இல்லாத போது இந்த நிலைக்கு, இந்த ஆசைக்கு எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அதே போல அத்துஆஉ தூனல் ஜஹத், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யறது. என்னன்னு துஆ செய்யறது? யா அல்லாஹ் எனக்கு நல்ல வசதியை கொடு, யா அல்லாஹ் என் வியாபாரத்துல பரக்கத்தை கொடு அப்படின்லாம் என்ன செய்யறது? அல்லாஹ்ட்ட துஆ செய்யறது. ஆனா அந்த என்ன துஆ அல்லாஹ்ட்ட கேட்கிறோமோ அதுக்காக நம்ம எந்த முயற்சியும் செய்யறது இல்ல. வியாபாரத்துல பரக்கத்தை கொடு அப்படின்னா முதல்ல வியாபாரம் செய்யணுமா இல்லையா? இன்னும் கடையே வைக்கல, கடையே வைக்காம அல்லாஹ்ட்ட யா அல்லாஹ் என் வியாபாரத்துல பரக்கத்தை கொடு, வியாபாரத்துல பரக்கத்தை கொடு அப்படின்னா எங்க கொண்டு போய் பரக்கத்தை கொடுப்பான்? யா அல்லாஹ் எனக்கு பிள்ளை கொடு, பிள்ளை கொடு, பிள்ளை கொடுன்னு வீட்டுக்கே போகாம இருந்தா பிள்ளை வருமா? அது மாதிரி தானே வெறும் துஆ என்ன இல்ல, முயற்சி இல்ல. முயற்சி இல்லாமல் வெறும் துஆ செய்து கொண்டே இருந்தால் அந்த துஆவினால் என்ன இல்ல, பிரயோஜனம் கிடையாது. அதே போல அல் இஸ்திக்ஃபாரு தூனன் நதம், ஒருத்தர் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறார். யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறார். ஆனா தான் செய்த பாவத்தின் மீது அவருக்கு எந்த வருத்தமும் இல்லை. நான் இந்த பாவத்தை செஞ்சிட்டேன் என்று அந்த பாவத்தை செய்ததின் மீது அவருக்கு என்ன இல்ல, கொஞ்சம் கூட வருத்தமே இல்லை. வருத்தமே இல்லாம அவருடைய வாய் மட்டும் என்ன சொல்லுது? அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம், யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு. இந்த இஸ்திக்ஃபாருக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இந்த இஸ்திக்ஃபார் பிரயோஜனமான இஸ்திக்ஃபாராக, பிரயோஜனமான பாவ மன்னிப்பாக மாற வேண்டும் என்று சொன்னால் முதல்ல என்ன வேணும்? கவலை வேணும். நம்ம இந்த பாவத்தை செஞ்சிட்டோமே என்கிற கவலை வேணும். அந்த கவலை இருந்தால் இஸ்திக்ஃபார் பிரயோஜனம் கொடுக்கும். அல் அலானியத்து தூன ஸரீரா, அதே போல வெளிப்படையான அமல்கள். ஒருத்தர் வெளிப்படையாக ரொம்ப நல்ல தொழுகிறார், 10 ரக்காத் தொழுகிறார், நஃபீல் எல்லாம் தொழுகிறார், இஷ்ராக் தொழுகிறார், லுஹா தொழுகிறார், அவாபின் தொழுகிறார், எல்லாமே தொழுகிறார். ஆனால் மறைவுல, வெளிப்படையாக எல்லாருக்கும் முன்னாடி எல்லாமே செய்றார், ஆனா மறைவாக இருக்கும் போது அவர்கிட்ட இதுல கொஞ்சம் கூட கிடையாது, ஒண்ணுமே செய்ய மாட்டார். இப்ப வெளிப்படையாக இருக்கும் போது இவர் செய்யறாரே, இந்த அமலை கொண்டு இவருக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. காரணம் என்னன்னா, மறைவான சந்தர்ப்பத்துல மறைவாக இருக்கும் போது இவரிடத்தில் என்ன இல்லை, அந்த வெளிப்படையாக இருக்கும் போது இவரிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலை மறைவாக இருக்கும் போது இவரிடத்தில் இல்லை. அதனால அதுவும் வேஸ்ட். இன்னொன்னு அல் கத்து தூனல் இஹ்லாஸ், ரொம்ப முயற்சி பண்றாருங்க. தொழுகன்னா கணக்கே கிடையாது, அப்படி தொழுகிறார். சதக்கா தான தர்மங்கள் அப்படின்னு வந்துச்சுன்னா அல்லாஹு அக்பர் அள்ளி அள்ளி கொடுக்கிறார். ஜகாத்தா அப்படி கொடுக்கிறார். ஹஜ்ஜா வருஷம் வருஷம் போயிட்டு வர்றார். உம்ராவா அப்பப்ப செஞ்சிட்டு இருக்கிறார். குறைச்சலே இல்லை. எதுக்கு? அமலுக்கு. அதிகமான அமல்கள். அல் கத்து பயங்கர முயற்சி, அமல்கள் செய்யற விஷயத்துல பயங்கரமான முயற்சி, நல்ல அமல் செய்யறார். ஆனா என்ன இல்ல, அவர்கிட்ட இஹ்லாஸ் இல்ல, அல்லாஹ்வுக்காக என்கிற மன தூய்மை இல்ல, வேற யாருக்காக வேண்டியோ எதுக்காக வேண்டியோ செய்யறார் அப்படின்னு சொன்னா இந்த கத்து, இந்த முயற்சியை கொண்டு அவருக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. 6 விஷயங்கள் இல்லாமல் இந்த 6 விஷயங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. எனவே ஒரு மனிதன் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு நன்மைகளை பெற வேண்டுமானால் முதல் விஷயம் என்ன? இஹ்லாஸ் வேணும், மன தூய்மை வேணும், எண்ணம் கிளியர் ஆகணும். இந்த எண்ணம் கிளியர் ஆனால் மட்டுமே நாம் ஏற்றம் பெற முடியும். எண்ணம் கிளியர் ஆகாத வரை நம்மால் ஏற்றம் அடைய முடியாது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே கேட்கப்பட்டுச்சு, நான் இஹ்லாஸா உள்ளவனா அல்லது முகஸ்துதிக்காரனா? நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி அமல் செய்றேனா அல்லது மற்றவங்களுக்காக அமல் செய்றேனா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? அடையாளம் என்ன? அலி ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, முகஸ்துதிக்காரனுக்கு 4 அடையாளங்கள் இருக்கு. இந்த 4 அடையாளங்கள் இருந்தால்
நம்மளை நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இது. இந்த 4 அடையாளங்களில் ஏதாவது ஒரு அடையாளம் இருந்தால் நாம் முடிவு செஞ்சுக்கணும், நம்மளுடைய அமல் ரியா, முகஸ்துதி, அடுத்தவங்களுக்காக செய்யற அமல், அல்லாஹ்வுக்கு உண்டான அமலாக இல்லைன்னு. என்ன அது? யக்ஸிலு இதா கான வஹதஹு, தனியா இருந்தா அவனுடைய அமல் குறைஞ்சு போயிடும். தனியா இருக்கும்போது என்ன செய்ய மாட்டார்? அதிகமாலாம் அமல் செய்ய மாட்டார். யன்ஷுத்து இதா கான மஅன்னாஸ், இரண்டாவது மக்களோடு சேர்ந்திருந்தால் ரொம்ப அமல் செய்வார், பயங்கரமா சுறுசுறுப்பான அமல்கள் இருக்கும். ஆனா தனியா இருந்தா சோம்பேறித்தனமா இருப்பார், அமல்கள் செய்ய மாட்டார். 2. மூன்றாவது அடையாளம் யஸீது ஃபில் அமல் இதா உஸ்னிய அலைஹி, அவரை புகழப்பட்டால், நாஜியார் உங்களை விட்டா நீங்க ரொம்ப கொடுப்பீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டா போதும், இன்னும் கொடுப்பார். அதே சமயத்தில் என் குசு இதா தம்ம பிஹி, அவரை ஏதாவது தப்பு செஞ்சிடா, நாஜியார் இப்படிலாம் தப்பு செஞ்சிட்டீங்க அப்படின்னா அப்பவே கட்டாயிடுது. அவரை இகழ்ந்தால், அவரை திட்டினால் என்ன செஞ்சிடும்? கிடைக்கிற அந்த லாபங்கள், கிடைக்கக்கூடிய அந்த சதக்காக்கள் கட்டாயிடும். இந்த 4 அடையாளங்கள் ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் அவன் முடிவு பண்ணி கொள்ளலாம், அவன் முகஸ்துதிக்காரன். ஷகீக் இப்னு இப்ராஹிம் அஸ்-ஸாஹித் ஒரு துறவி. துறவின்னு சொன்னா கல்யாணம் முடிக்காம அந்த துறவி அல்ல, இஸ்லாமிய துறவி. இஸ்லாமிய துறவி அப்படின்னா கல்யாணம் முடிச்சிருப்பாரு, பிள்ளைகள் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனாலும் உலக பற்று இருக்காது, உலகத்தின் மீது உண்டான பற்று இருக்காது. அவர்தான் இஸ்லாமிய துறவி. ஷகீக் இப்னு இப்ராஹிம் அவர்களிடத்தில் அன்ன ரஜுலன் சாலஹு, ஒரு மனிதர் வந்து கேட்கிறார். ஃபகால் இன்னன் நாஸ யுஸம்மூனனி சாலிஹா, ரொம்ப முக்கியமானது, நம்ம கேட்க வேண்டியது அவர் கேட்டார். அவர் போய் கேட்கிறாரு, என்ன மக்கள் எல்லாம் நல்லவன் சொல்றாங்க, என்ன மக்கள் எல்லாம் என்ன செய்றாங்க? நல்லவன் நல்லவன் அப்படின்னு சொல்றாங்க. ஃபகைஃப அலமு அன்னி சாலிஹுன் அவ் கைரு சாலிஹின், நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? முதல்ல நான் நல்லவனா கெட்டவனா நான் எப்படி தெரிஞ்சுக்கணும்? இதுக்கு என்ன அடையாளம் என்று அவரிடத்தில் கேட்டார். அவங்க சொன்னாங்க, ஃபகால லஹு அல்ஹரு சிர்ரக இந்த சாலிஹின் ஃபைன் ரலவ் பிஹி ஃபஅலம் அன்னக சாலிஹுன் வ இல்லா ஃபலா. முதல் அடையாளம், உன்னை பத்தி ஒரு நல்லடியார் இடத்துல உன்னுடைய ரகசியத்தை நான் ஓபன் பண்றேன், வெளிப்படையா அவர்கிட்ட சொல்றேன். ஒரு நல்லவர்கிட்ட, இந்த சாலிஹின் இதுலயும் ஒரு நுக்குத்தா இருக்கு, ஒரு அடையாளம் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, நல்லவர்கள்ட்ட சொன்னா, இப்ப நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, அந்த தப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும், நான் ஒரு நல்லவர்கிட்ட சொன்னேன்னு வச்சுங்களேன், அவர் உங்களுக்காக துவா செய்வார், யாரெல்லாம் இந்த தவறை விட்டு இவளை பாதுகாத்துன்னு சொல்லுவாரு. இன்னொரு விஷயம், இத கொட்டடிக்க மாட்டாரு, எங்கேயுமே போய் மறைச்சுக்குவார். இவர் செஞ்சிட்டாரு, இவருக்கு தெரிஞ்சு போச்சு, அப்படியே மறைச்சிருவார். ஆனா ஒரு கெட்டவனா இருந்தான்னு வச்சுங்களேன், அவனுக்கு முன்னாடி வச்சு நீங்க செஞ்ச ஒரு ரகசியத்தை அவன்கிட்ட நான் உடைச்சு விட்டா, நம்ம தூங்கி முடிக்கிறதுக்குள்ள ஊருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், எல்லாத்துக்குமே என்ன செஞ்சிருவான்? சொல்லிடுவான். அதனால் இந்த வார்த்தையை சொல்றாங்க, இந்த சாலிஹீன் நல்லவர்களிடத்தில் உன்னுடைய ரகசியத்தை நான் வெளிப்படுத்துறேன், ஓப்பனா அவர்கிட்ட சொன்னா, அப்போ ஃபைன் ரலோபிஹி, இப்போ உனக்கு கோபம் வரல, நீ அதை ஏற்றுக்கொண்டால் ஃபாலம், நீ தெரிஞ்சிக்க அன்னக சாலிஹுன், உண்மையிலே நீ நல்லவன் தான். உன்னுடைய ரகசியம் நீ என்கிட்ட சொல்லியிருந்த ஒரு விஷயத்தை யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்த, ஆனா நீ திருந்தணும் என்பதற்காக வேண்டி நான் ஒரு சாலிகான மனிதருக்கு முன்னாடி வச்சு நீ செஞ்ச அந்த ரகசியத்தை அவர்கிட்ட நான் ஓப்பனா சொல்றேன், அப்போ உனக்கு என் மேல கோபம் வரல, நீ அதை ஏத்துக்கிட்ட, சரி சொன்னார்னா ஒரு நல்லது இருக்கும், நல்லதுக்காக வேண்டிதான் சொல்லுவாங்க என்று ஏற்றுக்கொள்கிற மனம் உனக்கு இருந்தால் உண்மையிலே நீ நல்லவன். இல்லா, அப்படி இல்லாம நம்மளே இவர்கிட்ட சொல்லாதீங்கன்னு தான் சொல்லியிருந்தோம், சொல்லிட்டாரே அப்படின்னு உனக்கு கோபம் இருந்தா ஃபலா, நீ நல்லவன் இல்லைன்னு அர்த்தம். இரண்டாவது அடையாளம், அஅரது துன்யா அலா கல்விக்க, நான் உன்னுடைய உள்ளத்திலே இந்த உலகத்தினுடைய ஆசாபாசங்களை பற்றி எல்லாம் சொல்லுவேன். ஃபைன் ரத்தஹா, அதெல்லாம் நீ தூக்கி எரிந்து விட்டால், அட என்னங்க உலகம் உலகம், என்னத்தை சம்பாதிச்சு என்னத்தை கண்டோம் அப்படின்னு சலிச்சு போய் சொல்றது இல்லை, உண்மையிலேயே காசு மீது அதோ எது மீது இல்லாம ஒரு வெறுப்பாக நீ அதை சொன்னால், சாலம் நீ தெரிந்து கொள் அன்னக சாலிஹுன், நீ நல்லவன் தான், வை இல்லா ஃபலா. அப்படி இல்லை, உலகத்தை பத்தி சொன்னா கேட்கறதுக்கு கூட்டங்கள் போடுறானா இல்லையா? எப்படி கஷ்டமே படக்கூடாது, நீங்க உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது, நீங்க ஒரு சின்ன தொகை ஒரு 1000 ரூபாய் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா போதும், மாசம் மாசம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு 10,000 ரூபாய் வந்துகிட்டே இருக்கும். விடுவோமா? நான் ஒரு ஆலோசனை சொல்றேன் வாங்க அப்படின்னு ஒரு போஸ்டர் அடிச்சு ஒட்டி
அதுக்கு என்ட்ரன்ஸ் பீஸா ஒரு 1000 ரூபாய் போட்டா பள்ளியாசம் நிறைஞ்சிரும், பத்தாது. உலகத்தை பற்றி சொல்ல போனா என்ன ஆகும்? ஆசை வரும். அப்ப அப்படி உனக்கு ஆசை வந்தால் ஆரவு துன்யாலா கல்விக் ஃபைன் ரத்தஹா, அதை நீ சீ என்று ஒதுக்கினால் ஃபாலம் அன்னக சாலிகுன், நீ நல்லவன் அர்த்தம். வைல்லா ஃபலா, அப்படி இல்லைன்னா நீ நல்லவன் இல்லை, நீ கெட்டவன் அர்த்தம். மூன்றாவது அடையாளம் ஆரமுல் மௌத்த அலா நப்சிக், நான் உன்கிட்ட மௌத்த பத்தி சொல்றேன், இறப்பை பத்தி சொல்றேன். இன்னும் நல்லா சொல்றதா இருந்தா நீ நாளைக்கு செத்து போயிடுவ அப்படின்னு சொல்றேன். நல்ல மனுஷன் ரமலான் மாதத்துல போய் என்ன வார்த்தை சொல்ற மாதிரி, வெளியில நம்ம என்னதான் வாய் சிரிச்சாலும் கூட உள்ளுக்குள்ள மனசு என்ன சொல்லிட்டு இருக்கோம்? பள்ளிவாசல்ல உட்காந்துட்டு இந்த மனுஷன் என்ன பார்த்து, நான் யாரையும் பார்க்கலங்க, யாரையும் பார்க்காம அப்படியே சோத்தை பார்த்து இப்படி சொன்னேன். எவ்வளவு மனசு வேதனையா இருக்கு. நீ மௌத்தா போயிடுவே அப்படின்னு சொன்னா எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு. அந்த ஜாஹித் சொல்றாங்க, நான் உன்னை பார்த்து சொல்றேன் ஆரவல் மௌத்தா அலா நப்சிக், நீ இறந்து போயிடுவேன்னு சொல்றேன். ஃபைன் தமன்னைத்தஹு, உடனே நீ சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டால் ஃபாலம் அன்னக சாலிகுன், நீ தெரிஞ்சுக்க நீ நல்லவன். வயில்லா, அப்படி ஏத்துக்காம உள்ளுக்குள்ள குமுறி கொண்டிருந்தால் ஃபலா, நீ நல்லவன் இல்லைன்னு அர்த்தம். அப்ப கூட சொல்றாங்க, இப்படி இந்த 3 தன்மைகளும் உங்ககிட்ட இருந்தாலும் கூட இந்த 3 தன்மைகளுமே உங்ககிட்ட இருக்கு, அப்படி இருந்தாலும் கூட அப்படியே இருந்தாலும் நீ அல்லாஹ்விடத்தில் பணிவோடு நடந்து கொள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இல்லைன்னா உனக்கு முகஸ்துதி வந்துரும். இந்த 3 படி இருந்தாலும் முகஸ்துதி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி முகஸ்துதி வந்துட்டா ஃபயஃப்ஸுது அலைக அமாலுக்க, நீ செய்யக்கூடிய எல்லா அமலும் வீணா போயிடும், உன்னுடைய ஒட்டுமொத்த அமலும் வீணா போயிடும் என்று அந்த ஜாஹித் ஒரு நல்ல விஷயத்தை அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இதுதான் அடையாளம். இவர் முகஸ்துதியா, நான் நல்லவனா நான் கெட்டவனா, நான் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யக்கூடியவைகளா அல்லது மக்களுக்காக செய்யக்கூடியவைகளா என்பதை உரசி பார்க்கக்கூடிய கல் இதுதான். இப்படித்தான் யோசி பார்க்க வேண்டும். நான் நல்லவன் அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தின் மீது எனக்கு வெறுப்பு இருக்கணும், மௌத்தை விரும்பக்கூடியவனாக இருக்கணும். எப்ப மௌத்து தான் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு ஏத்துக்க தயாரா இருக்கணும். எப்ப ஏத்துக்க தயாரா இருக்கும்? கட்டிச்சாதம் கரெக்டா இருந்தா. நல்ல நன்மைகள்லாம் அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத்தை சேர்த்து வச்சிருக்கோம், தீமையெல்லாம் எந்த அளவுக்கும் பண்ணலைங்க. யாரையும் ஏமாத்தல, யார்ட்டையும் பொய் சொல்லல, யார்ட்டையும் திருடல, யாரு மேலையும் ஒரு மோசமான எண்ணங்கள் இல்லை, அவன் கெட்டு போகணும் இவன் கெட்டு போகணும் அப்படின்னு நினைக்கல. அல்ஹம்துலில்லாஹ் அப்படி இருந்தா சந்தோஷமா என்ன செய்வோம்? பரவாயில்ல, வந்தா வரட்டும் பார்த்துக்குவோம் அப்படின்னு தைரியமா இருப்போம். அப்படி இல்லை, ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் சேர்த்து வச்சிருக்கிறோம் நன்மை, ஆனால் லிஸ்ட் தீமையினுடைய லிஸ்ட் எடுத்து அல்ஹம்துலில்லாஹ் காலையில முழிச்சதிலிருந்து ஆரம்பிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் போட்டுக்கிட்டே இருக்கலாம். முழிச்ச உடனே சம்பந்தமே இல்லாம பொண்டாட்டியை திட்டி இருக்க கூடாது. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 ஆரம்பிச்சு அங்கிருந்து ஸ்டார்டிங். ஏன் 4:10 தானே சகர் முடியுது, நீ இதுக்கு என்ன 3:15 எழுப்பி விடுற? 3:45 எழுப்பினா போதாதா? உனக்கு தானே வேலை, சோத்தா ஆக்கணும், சால்னா ஆக்கணும், எல்லாம் ஆக்கணும், ஆக்க வேண்டியது தானே. என்ன கரெக்டா 3:45 எழுப்பு. நான் பாத்ரூம் போயிட்டு பல்லு விளக்கிட்டு 3:50 வந்துருவேன். 4:10 4:20 சாப்பிட்டு முடிச்சிருவேன். ஏதாவது முடிஞ்சு போச்சு, ஏன் நீ 3:15 என்ன எழுப்புற அப்படின்னு கோபம் வருது. என்னங்க தேஜி தொழுவீங்களேன்னு அப்படியே அடைக்கிறார், பேச மாட்டார். சொன்னாலும் அம்பா போயிடும், தஜி தொழுவ அப்படி சொன்னாலும் அம்பா போயிடும். அதுக்கான அவங்கிக்கிறார். காலையில தேவையில்லாம அவளை திட்டினது அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி கடைசியில வீட்டுல கடையிலிருந்து வீட்டுக்குள்ள வந்த உடனே திரும்ப மறுபடியும் அவளை திட்டிட்டு சாந்தமடைகிற அந்த நிலைமை இருக்குது. எவ்வளவு அல்லாஹ் அக்பர். திரும்ப அவளை திட்டினாதான் எவ்வளவு நேரமா பிள்ளை அடிக்கிறான். ஏங்க அவங்க பிள்ளைய வச்சு பால் கொடுத்துட்டு இருந்தாங்க, அமுத்திக்கிட்டு இருந்தாங்க, எப்படிங்க ஓடி வருது? என்னதான் ஓடி வர சொல்றீங்க? மனுஷன் அங்கங்க சுத்தி போயிட்டு நொந்து போய் வர்றான், இவ்வளவு நேரம் பிள்ளை அடிச்சிட்டு இருக்க, காது கேட்காத மாதிரி சூடு மாதிரி பார்த்துட்டு, என்னங்க இப்படி சுத்தி காலையிலேயே திட்டிட்டு போறீங்க, நைட்டு வந்தாலும் திட்டிட்டு வர்றீங்க. எவ்வளவு சிரமமான ஒரு நிலைகள் அந்த பெண்களுக்கு பாவம். அப்ப இப்படியே நம்மளுடைய தீமைகளை பட்டியலிட்டால், நாம் செய்யக்கூடிய கெடுதிகளை பட்டியலிட்டால் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. நன்மைகளை பட்டியலிட்டால் அந்த பட்டியல் அப்படியே பாதியிலேயே நின்று போகிறது. என்றால் மௌத்தை பார்த்தா பயமா இருக்கும். அப்பா வேணாப்பா, மௌத்து இப்ப வந்துச்சுன்னா போச்சு, நம்மகிட்ட இருக்கிற இந்த தீமைக்கு இன்னால் இல்லாதான், அதனால வேணாம், இன்னும் கொஞ்ச நாள் போட்டும், இன்னும் கொஞ்ச நாள்ல கொஞ்சம் அமல்லாம் சேர்த்துட்டு அப்புறம் மௌத்து வரட்டும் என்று நினைக்க வேண்டிய நிலைகள் ஏற்படும். ஒரு சஹாபி, ஒரு தாபிஇ ஒரு சஹாபி இடத்தில் தனக்கு ஏதாவது ஹதீஸை சொல்லுங்கள் என்று கேட்டபோது அந்த சஹாபி சொல்கிறார்கள், அன்ன காயிலம் மினல் முஸ்லிமின் கால், ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் வந்து, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஃபீ மன் நஜாத்து கதன், நாளைக்கு வெற்றி, நாளைய வெற்றி எதிலே இருக்கிறது? ஃபியூச்சர் பத்தி யோசிக்கிறார். நாளைய வெற்றி எதிலே இருக்கிறது அப்படின்னு கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் நுகாதி அல்லாஹ, அல்லாஹ்வை நாம ஏமாத்தாம இருக்கிறதுல இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்ன கேட்டாரு? நாளைய வெற்றி எதிலே இருக்கிறது அப்படின்னு சொல்றார். ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொல்றாங்க? நல்ல உழைக்கணும், நல்ல சம்பாதிக்கணும், நீ சந்தோஷமா இருக்கலாம் பின்னாடி, அப்படி எல்லாம் சொல்லியிருக்கணும். என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? நாம அல்லாஹ்வை ஏமாத்தாம இருந்தா நாளைக்கு வெற்றி பெறலாம், அல்லாஹ்வை ஏமாத்தினா வெற்றி பெற முடியாது. நான் அவர் திரும்ப கேட்டாரு, கைஃப நுகாதி உல்லாஹ யா ரசூலல்லாஹ், என்ன யா ரசூலல்லாஹ் புதுசா சொல்றீங்க? அல்லாஹ்வை போய் நம்ம ஏமாத்துறதா? அவன் அவ்வளவு பெரிய ஏமாளியா? நம்ம எவ்வளவு பேரை ஏமாத்திருக்கோம், அதெல்லாம் நம்ம கீழே உள்ளவங்க, அவனுங்கெல்லாம் ஏமாத்த முடியும், ஏமாத்திருக்கோம். அல்லாஹ்வை போய் ஏமாத்த முடியுமா? கைஃப நுகாதி அல்லாஹ் நுகாதி உல்லாஹ், அல்லாஹ்வை போய் எப்படி ஏமாத்த முடியும்? நீங்க என்ன அல்லாஹ்வை ஏமாத்துறதுன்னு சொல்றீங்களே என்று திரும்ப கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்தஅமல பிமா அமரக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு எதை செய்யென்று ஏவினானோ அதை நீ செய்வாய். அல்லாஹ் தொழுன்னு சொன்னானா நீ தொழுவ, அல்லாஹ் நோன்பு வைன்னு சொன்னானா நீ நோன்பு வைப்ப, அல்லாஹ் சதக்கா கொடுன்னு சொன்னானா நீ சதக்கா கொடுப்ப, எல்லாத்தையும் செய்வ. ஆனா துரீது பிஹி கைர வஜ்ஹில்லாஹி தஆலா, ஆனால் நீ அந்த அமலை கொண்டு அல்லாஹ்வுடைய பொருத்தம் அல்லாத வேறொன்றை தேடுவாய். இதுதான் அல்லாஹ்வை ஏமாத்துறது. நீ என்னமோ அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டு நம்ம என்ன செய்யறோம்? அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிக்கிறோம், அப்படிதான் நின்றுக்கிட்டு. ஆனா நாம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? அல்லாஹ்வுக்காகத்தான் தக்பீர் கட்டுறது, லில்லாஹி தஆலா அப்படின்னா தக்பீர் கட்டுறது. ஆனாலும் யாராச்சும் வந்துட்டாங்கன்னா கொஞ்சம் அந்த ரக்காத்து நீண்டுரும், யாருமே இல்லை அப்படின்னா டக்கு டக்குன்னு தொழுதுட்டு டக்கு டக்கு முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்போம். இப்ப இந்த அல்லாஹ்வுடைய பொருத்தம் அல்லாத வேறொன்றின் பக்கம் திகன் போது வத்தகுர் ரியா, எனவே நீங்கள் ரியாவின் முகஸ்துதியை பயந்து கொள்ளுங்கள். ஃபைன்னஹு ஷிர்கு பில்லாஹ், அது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதாகும் என்று சொல்லிவிட்டு, வைன்னல் முராஇ, ஒரு முகஸ்துதிக்காரன், யுனாதி யௌமல் கியாமா அலா ருஊசில் ஹலாயிகி, எல்லா படைப்புகளும் இருக்கிற அந்த மறுமை நாளில் பி அர்பத்தி அஷ்யா, 4 பெயர்களை கொண்டு அழைக்கப்படுவான். அல்லாஹ்வுக்காக என்று செய்யாமல் முகஸ்துதியை நாடி, பிறருடைய பாராட்டை நாடி, பிறர் நம்மளை சந்தோஷப்படுத்தணும் என்பதற்காக நாடி யாராவது ஒரு அமலை செய்திருந்தால் அவங்கள மறுமை நாளில் அல்லாஹ் 4 பெயர் கொண்டு அழைப்பான். என்னெல்லாம்? யா காஃபிர், நிராகரிப்பவனே என்று கூப்பிடுவான். யா ஃபாஜிர், பாவியே என்று கூப்பிடுவான். யா காதிர், ஏமாற்றக்கூடியவனே என்று கூப்பிடுவான். யா ஹாசிர், நஷ்டவாளியே என்று அல்லாஹ் கூப்பிடுவான். எல்லாரும் இருக்கும்போது அல்லாஹ் இப்படி கேவலப்படுத்துவார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதை சொல்லிட்டு அந்த சஹாபி இந்த ஆயத்தை ஓதி காட்டுகிறார்கள். சூரத்துன் நிசா 4வது சூராவுடைய 142வது ஆயத்தை, இன்னல் முனாஃபிகீன யுகாதிஊனல்லாஹ வஹுவ காதிஊன். குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான், முனாஃபிக்குகள், நயவஞ்சகர்கள் அல்லாஹ்வை ஏமாற்றுவதாக நினைத்துக் கொள்கிறார்கள், ஆனால் அவர்கள் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வை ஏமாத்தினா அல்லாஹ்வுக்கு தெரியாதுங்கிறதா நினைச்சு தக்பீரை கட்டிட்டு அவங்களுக்காக இவங்களுக்காக செஞ்சா, அல்ல சதக்காக்களை கொடுத்துட்டு அவன் புகழணும் இவன் புகழணுங்கிறதுக்காக வேண்டி செஞ்சா, இப்படி எல்லாம் செஞ்சா அல்லாஹ்வை ஏமாத்துறோம்னு நினைச்சுக்கிறார். ஆனா என்ன செய்யறார்? அவர் தன்னை தானே ஏமாற்றிக் கொள்கிறார் என்று குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லக்கூடிய இந்த ஆயத்தை அந்த சஹாபி அவர்கள் ஓதி காட்டுகிறார்கள். எனவே இஹ்லாஸ் என்கிற மன தூய்மை வராத வரை, எண்ணம் சீரடையாத வரை ஒரு மனிதன் ஏற்றத்தை அடைய முடியாது, உயர்வை அடைய முடியாது. எண்ணம் சீரானாலே ஒழிய உயர்வு இல்லை. எண்ணம் சீராக 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 நம்மளுடைய உயர்வும் சீராகிக் கொண்டே போகும். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய எண்ணம் யாரை பற்றியும் தவறாக நினைக்காமல் ஒவ்வொரு செயல்லையும், சாதாரண நம்மளுடைய பழக்கம், நான் அடிக்கடி சொல்றது உண்டு, ஒருத்தர் வர்றாரு, வந்து தொழுதாரு, தொழுது முடிச்ச உடனே எந்திச்சு போயிட்டார். உடனே நம்ம இப்படி நினைக்க கூடாது, என்ன வேற யாரோ எந்த குரூப்பும் இருக்குமோ அதனால தொழுத உடனே போறாரோ நினைக்க கூடாது, தப்பு. அவருடைய ஆத்திரம், அவருடைய அவசரம் என்னன்றது நமக்கு தெரியுமா? ஒருத்தர் வந்தாரு, 2 தொழுகிறாரு, ஒரு கால் இப்படி தூக்கி வச்சுட்டு தொழுகிறாரு, ஒரு காலை நல்ல 2 காலை ஊனாம ஒரு காலை ஊனிட்டு இன்னொரு காலை குதிங்கால் மாதிரி இப்படி வச்சுட்டு 2 தொழுகிறார். நம்ம நினைச்சுக்கோம், தொழுவ கூட தெரியல பாரு இந்த ஆளுக்கு, காலை கூட ஒழுங்கா வைக்க தெரியல, எல்லாம் என்ன தொழுகிறானோ நினைக்க கூடாது. அவருக்கு காலில் இப்ப என்ன வேதனைன்றது நமக்கு தெரியுமா?
ஒருத்தர் உட்கார்றார் அத்தகையாத்துல தெரியாதனமே எப்படியே மாத்திக்கிட்டு உட்கார்றார். இப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு வரக்கூடாது. தொழுவு கூட தெரிய மாட்டேன், அத்தகையாத்துல உட்கார கூட தெரிய மாட்டேங்குது, சமையல்காரங்க கையை தூக்கி விட கூட தெரிய மாட்டேங்குது. இப்படித்தானே நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்க்கிறோம். நம்மளுடைய கண்ணோட்டம், ஒவ்வொருத்தையும் நம்ம பார்க்கக்கூடிய கண்ணோட்டம் இப்படித்தானே இருக்குது. ஆனா அவருடைய அந்த நிலை எந்த சந்தர்ப்பத்தில் அவர் அப்படி வர்றாரு, எந்த சூழ்நிலையில் அவர் அப்படி வர்றாரு, எதை பற்றியும் நமக்கு யோசனை கிடையாது. நாம சர்வசாதாரணமாக யாரையும் குறையோடு பார்க்கிற இந்த பார்வை, இந்த எண்ணம் இருக்கிற வரை வாழ்வில் நமக்கு ஏற்றமே கிடைக்காது. ஆனா கொஞ்சம் இதை அப்படியே மாத்தி போட்டு தப்பே செஞ்சாலும் கூட, பெரியவங்க சொல்லுவாங்க, என்னுடைய உஸ்தாத் பாக்கியாத்து சாலியாத்துல பொதுவா அந்த எல்லாரும் தங்கி இருக்கக்கூடிய ஹாஸ்டல்ல பணம்லாம் பெட்டிக்குள்ள வச்சா திடீர்னு காணா போயிடும். அதே யதார்த்தம் தான். காணா போயிடுச்சு அப்படின்னு அசத்துட்டு போய் சொன்னோம், நம்மளதான் திட்டுவாங்க. அதனால சொல்றதே இல்லை. பணத்தை காணோம், 10 ரூபாயை காணும், 20 ரூபாயை காணும், அஜித்து போய் சொல்லலாம் அப்படின்னு போனா முதல் திட்டு நமக்கு தான் விடும். எங்கடா வச்ச? பெட்டிக்குள்ளதான் வச்சிருந்தேன். பூட்னியா? அல்ல, பூட்டலாம்னு நினைச்சேன், பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ள 20 ரூபாயை காணும். நீல பூட்டில வச்சிருக்கணும், போ சதக்காவுடைய நியத்தை வச்சுட்டு போயிடு அப்படின்றாங்க. சதக்காவுடைய நியத்தை வச்சு நான் 10 ரூபாயை சதக்கா பண்ணிட்டேன் அப்படின்னு நியத்தை வச்சுட்டு போயிடு. பாவம், அவனுக்கு என்ன தேவையோ. என்ன சொல்லுவாங்க? பாவம் திருடவன், அவனை தண்டிக்க வேண்டிய ஆள். ஆனாலும் எண்ணம் எப்படி இருக்கு, அதுக்காக தண்டிக்கப்பட மாட்டாங்க. கண்டுபிடிச்சு எவன் கண்டுபிடிச்சா தண்டனை உண்டு, அது வேற விஷயம். ஆனால் எண்ணம் எப்படி இருக்கும், சொல்றது எப்படி இருக்கும்? பாவம், என்ன தேவையோ, ஏதோ ஒரு தேவைக்காக எல்லாம் மன்னிக்கிட்டவன. இப்படியே தான், அதாவது தவறு செய்பவனை கூட என்ன சூழ்நிலையில் அவன் தப்பு செஞ்சானோ பாவம் என்கிற நினைப்பு வந்தால் பிறரிடத்தில் நமக்கு மதிப்பு வரும். அடுத்தவங்களை இந்த கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்க நம்மை பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் நல்ல எண்ணங்கள். இந்த நல்ல எண்ணங்கள் வர 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 ஆட்டோமேட்டிக்கா அல்லாஹ் மற்றவர்களுக்கு மத்தியிலே நமக்கு ஒரு மதிப்பை தருவான், ஒரு உயர்வை தருவான். இது யதார்த்தம். இது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்வு காட்டித் தருகிற நெறிமுறைகள். அதனால்தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருவர் வருகிறார், நபிகளாரை கொலை செய்வதற்காக வாழ்வோடு வந்தவன் தான். இரவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வீட்டிலேயே அவனை அனுமதிக்கிறார்கள் தங்குவதற்கு. காலையில இடத்தை கொடுத்துட்டு என்ன செஞ்சான், தலீஜ் பண்ணி விட்டு போயிட்டான். ஃபுல்லா மலமா இருக்கு, என்ன விட்டுட்டு போயிட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கழுகுறாங்க. கழுகும் போது கூட சொல்லக்கூடிய வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாவம் நாம நைட்டு கொடுத்த உணவு அவனுக்கு ஒத்துக்கல போல தெரியுது. இப்படி சொல்லல, படுவோவி பெயர் இருக்க இடம் கேட்டான், படுக்க பாயும் கொடுத்து நாம அவனுக்கு சோத்தையும் கொடுத்து படுக்க போட்டா எப்படி அசிங்கப்படுத்திட்டு போயிருக்கான் பாரு. அப்படிலாம் சொல்லி இருக்கிறோம், அப்படித்தானே நாம சொல்லுவோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணம் அப்படி வரல. அதை பத்தி யோசிக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரம் இல்ல. ரசூலுல்லாஹ் இப்படி யோசிச்சாங்க, என்னவோ தெரியலையே, நாம கொடுத்த சாப்பாடு அவனுக்கு பிடிக்கல போல தெரியுது, பாவம் இப்ப எந்த வைத்த வழியில எங்க போய் நிக்கிறானோ இப்படி யோசிக்க ஆரம்பித்தார்கள். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி எண்ண வேண்டும் என்கிற எண்ணத்தை கற்றுத் தந்தார்கள். அந்த எண்ணம் நிச்சயம் நமக்கு உயர்வை தரும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய எண்ணங்களை இஹ்லாஸானதாக, மன தூய்மையுடையதாக ஆக்கி தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா மௌலானா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه